ஹலோ மக்களே. ஸோ லன்ச்சு டைம் ஆயிடுச்சு. ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. வண்டி எடுத்துக்கிட்டு நேராக போய் நின்ன இடம் பார்த்திங்கன்னா நாவலூரில் ஜெம் எக்ஸ்பிரஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒரு மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அங்கே தான் ஸ்டாப்பை போட்டோம். ஸோ நம்ம கேங்காக ஒரு 5-6 பேர் உள்ளே போய் உட்காந்தாச்சு. முதல்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டிஃப்ரெண்ட் மெனு தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றும் ஆர்டர் பண்ண போகிறோன்றது. ஃபஸ்ட்டு டேபிளுக்கு வந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா வெஜ் காம்போ சும்மா வெயிட்டாக கொடுத்துருந்தாங்க. மட்டன் சுக்கா பிரியாணி நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் டேபிளுக்கு வந்தது. வித்தியாசமாக சொல்லுவேன், மட்டன் போத்தி பிரியாணி நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். கூடவே மட்டன் தம் பிரியாணியும் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே டேபிளுக்கு வந்துருச்சு. வேட்டை இதோட ஸ்டார்ட் ஆகுது. வெஜ்ஜு காம்போ தானே சும்மா சொல்லக்கூடாது. வந்த வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸை நம்ம ஆர்டர் பண்ண பன்னீர் பட்டர் மசாலா இருக்கிற பன்னீரையும் அதில் இருந்த மசாலாவையும் ஃப்ரைட் ரைஸில் வச்சு எடுத்து சாப்பிடும்போது வகையாக இருந்தது. கூடவே வந்து அந்த பன்னீர் ரோலில் அவங்க கொடுத்த சேலடை எடுத்து அதில் வந்து ஊற்றி நம்ம வந்து சாப்பிடும்போது அதில் இருக்கிற க்ரன்ச்சினஸும் அதோட டேஸ்ட்டும் அற்புதமாக இருந்தது. மட்டன் தம் பிரியாணியில் இருந்த ரைஸ்லாம் சூப்பராக வெந்திருந்தது. அதே மாதிரி அந்த பீஸு ஒவ்வொன்றோட பஞ்சு மாதிரி இருந்தது. மேற்கொண்டு அவங்க கொடுத்த அந்த சிக்கன் கிரேவியில் வச்சு அதை சாப்பிடும்போது மட்டன் பொதி பிரியாணி இலையில மடித்து கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே இருந்த பிரியாணியும் பீஸும் நார்மலாக தம் பிரியாணியில் இருந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் அந்த நானு பிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. அதுவும் அந்த பன்னீர் பட்டர் மசாலாவை வச்சு சாப்பிடும்போது சும்மா மென்னுக்கிட்டே இருக்க மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே நல்லா ஸ்மூத்தாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் மட்டன் சுக்கா பிரியாணியில் ஒன்றும் ஸ்பெஷலாக இருந்த மாதிரி தெரியல. தனியாக நாங்கள் சுக்கா எதிர்பார்த்தோம், அதுவும் வரல. அதுக்கு மேலே மசாலா மாதிரி இருக்குன்னு நினச்சோம், அதுவும் இல்லை. சின்ன மட்டன் பீசஸ் மட்டும் உங்களை ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மற்றபடி நார்மல் பிரியாணி நார்மலாக மட்டன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ஆனாலும் அதையும் ஒரு கை பார்க்கலாம் அப்படின்ட்டு அதில் இந்த பீசஸை எடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பீஸு, அந்த கேஷ்யூ நட்ஸு, அப்புறம் அவங்க கொடுத்த அந்த சிக்கன் மசாலா, தயிர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரேடியாக சாப்பிட்டு பார்க்கும்போது சும்மா அல்டிமேட்டாக இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இல்லை, ஆனால் நல்லா இருந்தது. ஃபைனலாக அவங்க கொடுத்த அந்த வெஜ் காம்போவில் வர கோக்கையும் எடுத்து எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிப்பை போட்டுட்டு கட் பண்ணால் மொத்த பிளேட்டும் காலி. ஃபுல்லாக எல்லாத்தையும் வழித்து நக்கிட்டு ஒவ்வொருத்தர் பிளேட்டையும் காட்டுறேன் பாருங்கள். எல்லோரும் எம்டி பண்ணி வச்சுருப்பாங்க. சரியான புடி, சரியான சாப்பாடு, சரியான டேஸ்ட்டு, குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. டோட்டல் பில்லு நாங்கள் போன 6 பேருக்கு சேர்த்து 2084 ரூபா வந்தது. Thank you for watching. Please subscribe. Bye.